மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இயக்குநர் ப. ரஞ்சித் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சாதிய குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், நெல்லை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களை வன்கொடுமை அதிகம் நடக்கும் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு காவல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என கூறியுள்ளார். சாதிய குற்றங்கள் நடந்த கணமே மாற்று கதையாடல்களை உளவுவிடும் காவல்துறையினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்ட கோரிக்கையை புறக்கணித்து வரும் திமுக அரசு மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு கடுமையானதாக செயல்படுத்த வேண்டும் என இயக்குநர் மாரி செல்வராஜ் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் பட்டியலின இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு குறித்து சமூக வலைதளத்தில் இளைஞரின் புகைப்படத்துடன் கருத்து பகிர்ந்துள்ள மாரி செல்வராஜ், சாதிய அருவருப்பின் அட்டூழியம் நீண்டு கொண்டே போவதாக ஆதங்கம் தெரிவித்தார். மேலும் சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு இன்னும் துரிதமானதாகவும் கடுமையானதாகவும் நிச்சயம் செயல்படுத்தியே ஆக வேண்டும் என மாரி செல்வராஜ் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் தர்ஷன் ரசிகர்கள் மீது நடிகை ரம்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திரைப்பட நடிகையும் முன்னாள் எம்பியுமான ரம்யா என்கிற திவ்யா ஸ்பந்தனா ரேணுகாசாமி கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நீதி வெல்லும் என தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அவரின் இந்த பதிவுக்கு தர்ஷனின் ரசிகர்கள் ஆட்சேபனை தெரிவித்து ஆபாசமான மற்றும் மிரட்டல் விடுக்கும் வகையிலான குறுந்தகவல்களை தமக்கு அனுப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ரம்யா 43 இன்ஸ்டாகிராம் கணக்குகள் வைத்திருப்பவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.